வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிவன் கண் லஞ்ச் பேஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த ராயல் ப்ளூவில் 2 கட்டு ஒயரும் இந்த ஆரஞ்சு 2 கட்டு ஒயரும் எடுத்திருக்கேன். நான் எவ்வளோ செலவாகும் ஒயரு அப்படின்றத உங்களுக்கு இந்த பேஸ்கெட்டோட எண்டிங்கில் சொல்கிறேன். நான் எடுத்திருக்கிறது ஏன்னா பத்தாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம போய் திரும்பவும் வாங்க முடியாது. அதனால் ஒரே கலர் நமக்கு போகும்போது கலர் வேரியேஷனில் கிடைக்கும். சில டைமில் அதே கலர் கிடைக்காது, கொஞ்சம் லைட் ஷேட் டிஃப்ரெண்ட்டில் கூட கிடைக்கும். அதனால் நான் எடுக்கும்போது 2 கட்டு எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி ஒயர் வச்சுக்கோங்க. நான் இப்போ இதுக்கு ஒயர் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஒயர் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்கேல் அளவில் இந்த ப்ளூ கலரில் 16 ஒயர். 9 ஸ்கேல் அளவில் இந்த ப்ளூவில் 16 கட்டு ஒயர் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு கேட்டது சைஸ் எல்லாமே ஒரு பிக் அனுப்பி எனக்கு இந்த மாடலில் போட்டு கொடுங்க, இந்த கலர் காம்பினேஷனில் போட்டு கொடுங்கன்னு தான் நம்மளை கேட்குறாங்க. நம்ம கேட்கும்போது அந்த கலர் காம்பினேஷனில் தான் நம்ம போடுறோம். சரிங்களா? ஏன்னா நாங்கள் இது மாதிரி அவங்களும் ஒரு சேனலில் தான் பார்த்துருக்காங்க. அவங்க வந்து ஆல்ரெடி சேனலில் வீடியோ போடுவாங்களே தவிர சேல்ஸ் பண்ண மாட்டாங்கம்மா. நான் நிறைய பேஸ்கெட்டு கேட்டுட்டேன், அவங்க வந்து நமக்கு சேல் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நான் உங்ககிட்ட அந்த பிக்கை அமுச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளுமே சரி போட்டு கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே 2-3 மாடல் நம்ம அனுப்பியிருக்காங்க, நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டு கேட்டது. சரிங்களா? இப்போ எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இது மாதிரி இந்த ராயல் ப்ளூவில் 16 கட்டு ஒயர் எடுத்துக்கலாம், 9 ஸ்கேல் அளவில். இந்த ஆரஞ்சில் 8 கட்டு ஒயர் 10 ஸ்கேல் அளவில். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸ்கேல் அளவில் நம்ம 8 ஒயர் தான் கட் பண்ண போகிறோம். நான் ஒயருமே கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது பேஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரை எடுத்துக்கலாம். ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயரை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரோலில் கொஞ்சம் தான் இருக்குது, நான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நான் அடுத்த ரோல் எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற உள் ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒயரை எடுத்து எவ்வளோ அளவு சைடு வால்க்கு விட போகிறோம் அப்படின்னா, இது நார்மலாக நம்ம கட் ஒயரில் பாதி அளவுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாதி அளவுக்கு விட போகிறது கிடையாது. 1 2 3 3.25 இந்த 3 சரிங்களா? 3.25 ஸ்கேல் அளவு அளந்து நம்ம இதை மடிச்சுக்கிறோம். இது வந்து ரோலோடு இருக்கிற ரன்னிங் ஒயர். கட்டு ஒயரில் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, கட்டு ஒயர் எடுத்து 1 2 3 4 ஒரு 3 இன்ச்சு இந்த பக்கம் இருந்தால் 9ல், இந்த பக்கம் இருந்தால் 3ல். சரிங்களா? 4.25 ஸ்கேல் அளவு அளந்து அங்கே தான் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். 4.25 ஒரு பக்கமும், நம்ம எடுத்தது 9 ஸ்கேலு, 4.25 ஒரு பக்கமும் 4.25 ஒரு பக்கமும் வர மாதிரி நம்ம 4.25 அளந்துட்டு அங்கே தான் மடிக்கிறோம்.
நம்ம நார்மலாக இப்போ சிவன் கண்ணுனாலுமே ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம பேசிக் நாட்டு தான் போடுவோம். அது மாதிரி போடுறோம். ஃபஸ்ட்டு நாட்டை நம்ம போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நாட்டு போட்டுட்டோம். இது வந்து சைடு வால்க்கு அளந்த ஒயர் எவ்வளோ விட்டுருக்கோம் இப்போ செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கம்மியாக விட்டுட்டோம்னா நம்ம அதே அளவு அளந்து விடும்போது நம்மளுக்கு லாஸ்ட்டில் ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். 1 2 3 3.25 பாருங்கள். கரெக்டாக இந்த 3ல் இருக்குது. 3.25 சைடு வால் ஒயர். மேலே அளந்தது எவ்வளோனா 4.25. 1 2 3 4 பாருங்கள் 3 ஸ்கேல். இந்த 3 ஸ்கேல் நழுவி வரும். சரிதுங்களா? 4.25 ஸ்கேல் மேலேயும் 4.25 ஸ்கேலு கீழ்ப்பக்கமாக வர மாதிரி நம்ம சென்டர் மடித்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம எடுத்த அளவு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதை இப்படி அப் அண்ட் டவுன் பார்க்கும்போது கண்டிப்பாக வராது. ஏன்னா இங்கே வந்து 3/4 ஸ்கேல் அளவு அதிகமாக இருக்குது. மேலே போகிற ஒயர் 3/4 ஸ்கேல் கம்மியாக இருக்குது. இப்போ அடுத்த ஒயர் எடுக்கிறோம். இப்போ இனிமேல் நமக்கு ஸ்கேல் தேவை கிடையாது. நம்ம இந்த ஒயரையே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ மேலே போகிற ஒயர் எடுத்து அதே அளவு அளந்து அளந்துட்டோம். அதை அந்த இடத்துல மடிச்சுக்கிறோம். இப்போ சிவன் கண்ணாடி போட போகிறோம். இந்த ஒயரோட அடியில் வச்சு இது பேக்ரவுண்டுமே ப்ளூ கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தான் வச்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை சிவன் கண்ணாட்டு போட போகிறோம். சிவன் கண்ணாட்டு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ போடும்போது இது மாதிரி செட்டாக வரும். இப்போ நம்ம போட்டது கரெக்டானு எப்படி பார்க்குதுன்னா, நம்ம நார்மலாக இப்படி அப் அண்ட் டவுன் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்காம ஏற்கனவே அளந்து விட்ட ஒயரை நம்ம போட்டுட்டோம். ஒன்ஸ் செக் பண்ணிட்டோம். 4.25 கரெக்டாக இருந்தது. அதே அளவுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது அதே அளவு. சரிங்களா? கீழே பார்த்தாலும் இப்போ கீழ் ஒயர் வந்து 4.25 அளவுக்கு இருக்கும். நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரே அளவு தான் கட் ஒயர் எடுத்துருக்கோம். அதனால் கீழுமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நமக்கு சரியாக வந்துடுச்சு. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ப்ளூவில் 16 ஒயர் கட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 16 ஒயரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 8 ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். எத்தனை ஒயர்? 8 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு 8, திரும்பவும் ப்ளூவில் 8. இதே மாதிரி மேல் ஒயர் தான் அளந்து நம்ம இப்போ நார்மல் நாட்டு போட போகிறோம். அப் அண்ட் டவுன் பார்க்கறதுக்கு பதில் அந்த மேல் பக்க ஒயரை நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பேஸ்கெட் எண்டிங் வரைக்கும் ஒயர் வந்து கரெக்டாக வரும். ஒரு பக்கம் ஷார்ட்டேஜ் ஆகி ஒரு பக்கம் இல்லாமல் இருக்கும். நான் வந்து ஒரு ஒயருமே செக் பண்ணிட்டு தான் போடுவேன். இந்த கொஞ்சம் சின்ன அப் அண்ட் டவுன் வந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் அதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நான் அதே அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். சரிங்களா? இதே மாதிரி இந்த ப்ளூவில் 8 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது ஆரஞ்சில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு 10 ஸ்கேல் அளவு வெட்டியிருக்கோமே, அது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆரஞ்சுமே மேலே போகிற இந்த 4.25 அளவுக்கு தான் அளந்து மீதி இருக்கிறத இந்த பெரிய பக்கம் ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, 4.25, அந்த சைடு எக்ஸஸாக விட்டுடுங்க. ஒரே சைடு எக்ஸஸாக விட்டுட்டு இந்த சைடு 4.25, இந்த 4.25 அளவு வரதை அதே பக்கம் 4.25 அளவு அளந்து விட்டுட்டு நம்ம போடணும். இப்போ இதுதான் ஆரஞ்சு ஒயருன்னா, இந்த ப்ளூ கலர் 4.25 விட்டோம் இல்லைங்களா மேல் நோக்கி, அந்த பக்கமே அளந்து
அளந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே மடித்து போடணும். இதான் 4.25னா இந்த அளவுக்கு வளர்ந்து மடித்து இப்படி போட்டு இங்கே 4.25 வரணும். இங்கே வந்து அந்த 4.25 + 1 5.25 வரும். ஒரே சைடாகவே விட்டு போகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 4.25 வர அளவு ஒயர் எல்லாமே ஒரே பக்கமாகவும் வைக்கணும். ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழேயும் வைக்கக்கூடாது. ஒரே சைடு தான் வைக்கணும். இதே மாதிரி இந்த 4.25ம் சென்டரில் அந்த ஆரஞ்சு வந்து 5.25 வரும். ஒரு ஸ்கேல் அதிகமாக வெட்டினதுனால 5.25 வரும். அதுவுமே அது ஒரே சைடு தான் வரணும். அதே மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் லைன் பண்ணும்போது அதே மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ 8 ஆரஞ்சு 8 திரும்பவும் ப்ளூ 8 லைன் போட்டு இங்கே 3.25 அளந்து விட்டோம் இல்லைங்களா, இதை இதே மாதிரி வச்சு அளந்து கட் பண்ணிடணும். இந்த ரன்னிங் அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டோம் இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் ரோ போட்டோம். நம்ம அந்த ஒயரை இந்த மாதிரி நல்லா அடையாளப்படுத்திக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பேஸ் போடுறது ஃபுல்லாகவே இந்த 4.25 அளவு அளந்து விட்டோம் பார்த்தீங்களா, அந்த சைடே மேல் நோக்கி ஒரே சைடு தான். முன்ன வந்து இதை சென்டர் லைனாக பேஸ் பண்ணி இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி போடுவோம். அந்த மாதிரி போடாமல் மேலே பாதி கீழே பாதி நம்ம போடுவோம். சரிங்களா, அந்த மாதிரி போடாமல் ஒரே சைடு ஜென்ரலாக எப்படி போடுவோம், சென்டர் லைன் பேஸ் பண்ணி இப்போ 11 லைன் போடுறோம் அப்படின்னா மேலே வந்து 5 கீழே 5 போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இதை சென்டர் லைன் பேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலேயே நம்ம பேஸை வளர்த்திக்கிட்டே போகிறோம். இந்த 4.25 விட்டது கீழ்ப்பக்கம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா, அது ஏன்றதை நான் இந்த பேஸ்கெட் வளர்த்திட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு வால் போடுறது, இந்த ரன்னிங் ஒயர் வந்து பேஸ் போடுறது ஃபுல்லாகவே இந்த ப்ளூவில் தான் போட போகிறேன். சரிங்களா, இந்த ப்ளூ கலரில் தான் போட போகிறேன். பேஸ் வந்து 13 லைன் போட போகிறேன். அந்த 13 லைனும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வருது பேஸு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக தான் வரும். எப்போவுமே அவங்க சேனலில் போட்டாங்கன்னா அந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட்டு கட் ஒயர் மெஷர்மெண்ட்டு நான் எடுக்கிற ஒயருக்கு நான் அதை மாதிரி எடுப்பேன். அந்த ஒயர் எடுக்கும்போது எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேஸை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த பேக்கோட இது பேஸ்கெட்டுங்க, இது லஞ்ச் பேஸ்கெட்டு. சரிங்களா, இதோட பேஸு நான் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணது இந்த லைன் ஃபஸ்ட்டு ரோ இதுதான். நம்ம எப்போவுமே பேஸ்கெட் போடும்போது சென்டர் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம பேஸ் எவ்வளோ போடுறோமோ அதை 2ஆக டிவைட் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம போடுவோம். ஆனால் இந்த பேஸ்கெட்டுக்கு நம்ம அந்த மாதிரி போடல. ஒரு சைடு 4.25 ஒரு சைடு 4.25 9 ஸ்கேல் அளவு ஒயர் எடுத்தோம். ப்ளூவில் ஆரஞ்சில் 10 ஸ்கேல் அளவு எடுத்தோம். அது ஏன்றதை நான் பேஸ்கெட் போடுறதுக்கு அப்புறம் முடிக்கும் போது உங்களுக்கு நான் அதை தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து நம்ம இது ஸ்டார்டிங் லைன் போட்டோம். இங்கே வந்து 4.25 அளந்து விட்ட பக்கம் நம்ம பேஸை வளர்த்திட்டு வந்தோம். 4.25 விட்டது ஒயர் நம்மளுக்கு லென்த்தாக அப்படியே தான் இருக்குது. சரிங்களா, இப்போ எத்தனை லைன் பேஸ் போட்டிருக்கோம், எத்தனை கட்டு ஒயர் எடுத்தோன்னா 24 கட்டு ஒயரு. அதில் வந்து ப்ளூவில் 16 கட்டு ஒயர் 8 ஸ்கேல்லையும் 8 வந்து 10 ஸ்கேல் அளவுலையும் எடுத்திருக்கோம். 9 ஸ்கேல் அளவில் 16 கட்டு ஒயர் ப்ளூவில், 10 ஸ்கேல் அளவு ஆரஞ்சில் 8 ஒயரும் எடுத்தோம். இப்போ பேஸ் வந்து ஒன் சைடாக தான் வளர்த்தின்னு போனோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒன் சைடாக தான் வளர்த்திட்டு போகிறோம். இது ஃபஸ்ட் லைன் நம்ம போட்டது ஸ்டார்டிங் லைனு. இதுக்கு மேலே தான் இந்த 4.25 எடுத்த பக்கம் மேல் சைடாக விட்டோம். நம்ம அந்த சைடு தான் வளர்த்தி இருக்கோம். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லைன் பேஸு ஒன் சைடாக வளர்த்தி இருக்கோம். நம்மளுக்கு இந்த பேஸ்கெட்டுக்கு இந்த அளவுக்கு பேஸு போதுமானது. சரிங்களா, இப்போ நமக்கு பேஸ் முடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து பெரும்பாலும் சிவன்கண் பேஸ்கெட்டு நான் இந்த மெத்தடில் தான் போட்டுருக்கோம். நம்மளும் அதே மெத்தடில் இப்போ சைடில் ஒரு பிட்டு ஒயர் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஒரு இது
ஒரு துண்டு ஒயரை எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். நான் இது ரோலோடு இருக்கிற ஒயரை தான் ஜாயின் பண்ணுறேன். சைடில் நம்மளுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு என்ன நாட்டு வருது, சிவன் கண் நாட்டு வருது. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து ஒரு அளவுக்கு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிவன் கண் நாட்டு போட்டுருக்கேன். இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் அடுத்தடுத்து நான் சிவன் கண் பேஸ்கெட் போடும்போதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு முறையும் நம்ம போடும்போது இந்த மெத்தட் தான் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கேன். இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கேட்பாங்க எப்படி ஜாயின் பண்ணுறது, நீங்கள் 4 கார்னருக்கு 4 ஒயர் ஜாயின் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்கன்றதுக்காக நான் திரும்பவும் இதை பாருங்கள். இது உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக நான் ஒயர் ஒரு துண்டு விட்டுட்டு அடுத்தது நான் ஃபஸ்ட்டு சிவன் கண் போட்டேன், அடுத்தது நார்மல் நாட்டு. அடுத்தது சிவன் கண். இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி நம்ம போட்டுட்டு வரப்போம். ஒன் சைடு மட்டும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன். அடுத்த சைடு இதே மாதிரி தான், அதை நீங்களே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு சேனல் பார்த்து எனக்கு லிங்க் அனுப்பிச்சு நான் கேட்டுட்டோம்மா, அவங்க வந்து சேல் பண்ணுறது இல்லை, அதனால தான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் வாங்குகிறோம் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட இது ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுமே அந்த லிங்க் எனக்கு சேம் பேட்டர்ன் கலர் காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நான் போடுறேங்க. இது நானாக க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லவே இல்லை. நமக்கு ஆர்டர் எது கொடுக்குறாங்களோ அதை செய்யறது தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஆர்டர் மட்டும் எடுத்து போட்டுருக்கோம். நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு கூட கொடுத்துட்டு ரொம்ப பல்காக எடுத்துகிட்டு டென்ஷன் ஆக்கிட்டு நம்ம போய் அப்பப்போ அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணணும். போய் பார்க்கணும், நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, அப்பப்போ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் தான். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லாதால் நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் ஆர்டர் எடுத்துக்கேன். பல்காக ஆர்டர் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ திரும்பவும் ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க, எனக்கும் கூட போடுறதுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நானுமே சாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம டீமை டெவலப் பண்ணிக்கலாம். சரி, நம்மளும் ஒரு 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. நம்ம செய்யலைனாலும் நம்ம மூலமாக 4 பேருக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குதுன்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இப்போ பாருங்கள், வச்சுட்டு இந்த கார்னர் வச்சு இங்கே வந்து நம்ம ஒயரை இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த சிவன் கண் ஷேப் வந்து கார்னரில் மாறும். ஒன்று நம்ம வந்து இந்த பாருங்க எப்படி இன்சர்ட் பண்ணணுன்ட்டு இந்த ஒயரில் இன்சர்ட் பண்ணி இது ஜிக்ஸாக்காக தான் இன்சர்ட் பண்ண வேண்டியதாக வரும். அது ஒயர் எப்படி போகுது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம முறுக்காமல் நீட் ஃபினிஷிங்காக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்று 4 கார்னரில் 4 ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அது வந்து கட் ஒயரோட லென்த்துக்கே நம்ம விட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணுவோம். இது ஒரு மெத்தடு. நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம சேனலில் நான் போட்ட சிவன் கண் பேஸ்கெட்டு பெரும்பாலும் இந்த மெத்தடில் தான் போட்டிருப்பேன். ஒரு சில பேஸ்கெட் தான் நான் அந்த 4 கார்னர்லேயும் 4 ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிருப்பேன். எனக்கு இது ஈஸி மெத்தடாக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்கேன். ஒயர் போகிற பாதியிலே நம்ம அதை உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒயர் விட்டோமோ அதை கட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு இதோட பேஸ் முடிஞ்சிடுச்சு.
நான் அதுக்கப்புறமா இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஹைட்டு வளர்த்து போகிறோம். பேஸோட லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே இவ்வளோ தான். சரிங்களா? இப்போ பேஸ்கெட்டு ஹைட்டு தான் வளர்த்த போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் ஆரம்பிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டு அப்படியே வளர்த்த வேண்டியது தான். நம்ம எப்போவுமே இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு சைடில் முடியும். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கிறது இங்கே ஆரம்பித்தோம்னா இங்கே சென்டரில் முடியும். நம்ம ஒவ்வொரு ஏணிப்படி முடிச்சு அடுத்து போட்டுனே வரும்போது இங்கே முடியும். அதனால் நான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுன்னா நம்ம அப்படியே அடுத்து போடும்போது நம்மளுக்கு ஒன்று சைடு வாலில் முடியும், இல்லைன்னா இந்த பக்கம் முடியும். அதனால் நம்ம இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது எப்போவுமே நம்ம நார்மல் நாட்டு தான் ஆரம்பிப்போம். ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போடுவோம். உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயந்தான், திரும்பவும் நான் சொல்ல வேண்டியது இல்லை. இது எங்கேருந்து வேணுனாலும் ஆரம்பிக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். நான் இங்கே முடிகிறதுக்காக ஏணிப்படி முடிச்சு நம்மளுக்கு இந்த காரணம் முடியும் போது நம்மளுக்கு ஹேண்டிலுக்கு சொருகிறதுக்கு இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்றதுக்காக நான் அந்த மெத்தடில் போடுறேன். பாருங்கள், உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். போடுறோம். கார்னர் திருப்புறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஒயர் வச்சு போடுற மாதிரி தான். அதனால் ரன்னிங் ஒயர் வச்சு 9 லைன் போடுங்க. ஆரஞ்சு கலர் வச்சு 8 லைனும், மேலே அதே ப்ளூ வச்சு 9 லைனும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மேலே பண்ணுற சேஞ்சஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த ஒயர் ஜாயின் பண்ணதால் நமக்கு இங்கே கார்னர்லேயுமே அந்த சிவன் கண் மாறாது. இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட பேஸ்கெட்லேயுமே போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் திரும்பவும் சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிவிட்டேன். இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 9 லைனு, மேலே ஆரஞ்சு சென்டரில் 8 லைனு, அதுக்கு மேலே ப்ளூவில் 9 லைன் போட்டு நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் எப்படி வளர்த்துறது, என்ன மாடல் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்லேயும் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்குறீங்க. நானும் அதை உடனுக்குடனே ரெட்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரிப்ளையும் கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.